சிறுவனின் அதிசய பிறந்த நாள். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கை மிகுந்த சிரமமானது. தந்தை இல்லாத வாழ்க்கையில் அவனுக்கு ஒளியாக இருந்தது அவன் தாய் மட்டும். அவளும் வீடு வீடாகச் சென்று வேலை செய்து, ஓலை முடிந்து சிறிய கைத்தொழில் செய்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவனுக்கு சிறிது உணவு சேர்த்தாள். பணம் குறைவாக இருந்தாலும் அன்பில் குறைவில்லை. அருணுக்கு பள்ளி வாழ்க்கை மிகவும் பிடித்தது. அவன் எப்போதும் கனவு கண்டான். நல்ல உடைகள், சுவையான உணவு, சிறந்த விளையாட்டுப் பொருட்கள், அழகான பள்ளிப்பை. ஆனால் அவனது அம்மா அவனுக்காக செய்ய முடியாமல் தவிக்கும் தோற்றம் அவனுக்கு தாங்க முடியாது. அதனால் அவன் தனது ஆசைகளை மனதுக்குள் புதைத்து வைப்பான். சில நாட்கள் கழித்து அவனது பிறந்த நாள் வந்தது. எல்லா குழந்தைகளும் உற்சாகமாக தங்களது பிறந்த நாளை கொண்டாடும் போது அருணோ அமைதியாக இருந்தான். இப்போதும் வழக்கம்போல் எதுவும் இல்லாமல் கடந்து போய்விடும் என எண்ணி அவன் மனத்தில் விரக்தியடைந்தான். ஆனால் அந்த நாள் அவனுக்காக விதி ஒரு சிறப்பை வைத்திருந்தது. பள்ளிக்குச் சென்ற அருணை அவனுடைய நண்பர்கள் ஆச்சரியப்படுத்தினர். ஆசிரியரும் மாணவர்களும் சேர்ந்து அவனுக்காக சிறிய பிறந்த நாள் விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர். அவர்கள் அவனுக்காக அழகான உடை, பிரகாசமான கைகடிகாரம், விளையாட்டுப் பொருட்கள், சுவையான கேக் மற்றும் இனிப்புகள் வாங்கியிருந்தனர். அந்த நிமிடத்தில் அருணின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது. இதுவரை அவன் பெற்றிராத அன்பை அவன் அந்த நாள் உணர்ந்தான். அவன் இதயத்தில் ஒரே எண்ணம், இந்த அன்பை ஒரு நாள் நான் திருப்பித் தர வேண்டும். காலம் சென்றது. அந்த ஏழை சிறுவன் கடுமையாக உழைத்து கல்வியில் சிறந்து தன்னம்பிக்கையுடன் முன்னேறி ஒரு பெரிய தொழிலதிபராக ஆனான். பணக்காரனாக மாறியபின் கூட அவன் தனது கடந்த காலத்தை மறக்கவில்லை. அவனது பிறந்த நாள் வந்ததும் அவன் ஒருபோதும் தனக்காக கொண்டாடவில்லை. அதற்கு பதிலாக அவன் போன்ற ஏழை குழந்தைகளுக்கு அன்றைய தினம் அவர்கள் விரும்பிய பரிசுகள், உணவு, உடைகள், விளையாட்டுப் பொருட்கள் ஆகியவற்றை வழங்கி மகிழ்ந்தான். மேலும் ஆதரவற்ற இளைஞர்களுக்கு தனது நிறுவனத்தில் வேலை வாய்ப்பளித்து அவர்களது வாழ்க்கையையும் மாற்றினான். அவனது கதை அந்த ஊரிலேயே அல்ல, பல இதயங்களிலும் நம்பிக்கையின் தீப்பொறியை ஏற்றியது. அன்பு, நன்றி, தியாகம் இவை எந்த செல்வத்தையும் விட உயர்ந்தவை என்பதற்கான ஒரு மாபெரும் சான்று ஆனான் அருண். கருத்து: உண்மையான செல்வம் பணத்தில் அல்ல, பிறரின் முகத்தில் நம்மால் வரவைக்கும் சிரிப்பில்தான்.